அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 8th ஹிஸ்ட்ரி டேர்ம் 2ல் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி, இது முக்கியமான பாடம். இதிலிருந்து ஒரு 60 வினாக்கள் என்னங்கிறத பார்த்துடலாம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் 8th டேர்ம் 1ல் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ டேர்ம் 2 இன்று முதல் ஆரம்பிக்கலாம். முதல் கேள்வி பாருங்கள். வேதா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள் யாது? வேதா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அறிவு என பொருள்படும். பண்டைய கால இந்திய கல்வி முறை குறித்த சரியான கூற்றை தேர்ந்தெடு. கற்றல் வாய்மொழி வழியாகவே இருந்தது. மாணவர்களின் தனித்திறன் அடிப்படையில் ஆசிரியர் மாணவர்களை தேர்ந்தெடுத்தார். இதில் பார்த்தீங்கன்னா 2 கூற்றுகளுமே சரியான ஒன்று. தட்சசீலம் யுனெஸ்கோ அமைப்பால் உலக பாரம்பரிய தளமாக எப்போது அறிவிக்கப்பட்டது? தட்சசீலம் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோ அமைப்பால் 1980ஆம் ஆண்டு தான் உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்டது. பின்வருவனவற்றுள் எது பண்டைய காலத்தில் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம் அல்ல? இதில் பார்த்தீங்கன்னா கல்கத்தா, இதில் நாலந்தா, காஞ்சி, விக்ரம்சீலா, இதெல்லாம் புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். கல்கத்தா என்பது தவறான ஒன்று. யாருடைய குறிப்புகள் நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி அறிய உதவுகிறது? யாருடைய குறிப்புகள்னு பார்த்தீங்கன்னா யுவான்ஸ்வாங் குறிப்புகள் தான் நாலந்தா பல்கலைக்கழகத்தை பற்றி அறிய உதவுகிறது. இடைக்கால இந்தியாவில் கல்வி வளர்ச்சியை தொடங்கி வைத்தவர் யார்? இடைக்கால இந்தியாவில் கல்வி வளர்ச்சியை தொடங்கி வைத்தவர் குத்புதீன் ஐபக் ஆவார். டெல்லியில் ஒரு மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் யார்? டெல்லியில் ஒரு மதரசாவை நிறுவிய முதல் ஆட்சியாளர் இல்துமிஸ். இந்தியாவில் மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்திய முதல் ஐரோப்பியர்கள் யார்? இந்தியாவில் மேற்கத்திய கல்வி முறையை அறிமுகப்படுத்திய முதல் ஐரோப்பியர்கள் போர்ச்சுகீசியர்கள் என்பதுதான் சரியான ஒன்று. கொச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்கிய போர்ச்சுகீசியர் யார்? இவர் கொச்சியில் ஒரு பல்கலைக்கழகத்தை தொடங்குவார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சிஸ் சேவியர் என்பவராவார். தரங்கம்பாடியில் முதலில் அச்சுக்கூடத்தை நிறுவி கல்வி பணியாற்றியவர் யார்? தரங்கம்பாடியில் முதலில் ஒரு அச்சுக்கூடத்தை நிறுவி கல்வி பணியாற்றியவர் சீகன் பால்கு ஆவார். இந்திய கல்வியின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது எது? இந்திய கல்வியின் மகாசாசனம் என அழைக்கப்படுவது சார்லஸ் வுட் அறிக்கையாகும். இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. கண்டர் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? கண்டர் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1882ஆம் ஆண்டு. வார்தா கல்வி திட்டத்தை 1937ஆம் ஆண்டு உருவாக்கியவர் யார்? வார்தா கல்வி திட்டம், இதை உருவாக்கியவர் காந்தியடிகள். சுதந்திர இந்தியாவின் முதல் கல்விக்குழு எது? நம்ம சுதந்திரம் அடைந்த பின்பு அமைத்த முதல் கல்விக்குழு டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழுவாகும். பல்கலைக்கழக மானிய குழு யுஜிசி எந்த குழுவின் பரிந்துரையின்படி அமைக்கப்பட்டது? யுஜிசி எந்த குழுன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ராதாகிருஷ்ணன் குழுவின் கீழ் அமைக்கப்பட்டது. 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி பரிந்துரைத்த குழு எந்த குழு? 14 வயது வரையிலான குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வியை பரிந்துரைத்த குழு கோத்தாரி குழுவாகும். இந்தியாவின் முதல் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? இந்தியாவில் முதல் தேசிய கல்விக் கொள்கை உருவாக்கப்பட்ட ஆண்டு 1968ஆம் ஆண்டு. கரும்பலகை திட்டம் எந்த கல்விக் கொள்கையின் மூலம் அறிமுகமானது? இது 1986 கல்விக் கொள்கையின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டம்தான் கரும்பலகை திட்டமாகும். அனைவருக்கும் கல்வி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? அனைவருக்கும் கல்வி இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2000 முதல் 2001ஆம் ஆண்டில் தான் எஸ்எஸ்ஏ தொடங்கப்பட்டது. அதாவது சர்வ சிக்ஷா அபியான்னு பார்த்துருப்போம். கல்வி உரிமை சட்டம் நடைமுறைக்கு வந்த ஆண்டு எந்த ஆண்டு? கல்வி உரிமை சட்டம் முக்கியமான கேள்வி. 2010ஆம் ஆண்டு நடைமுறைக்கு வந்தது. எந்த அரசரின் காலத்தில் காஞ்சி கடிகை புகழ் பெற்றது? காஞ்சி பல்கலைக்கழகம் எந்த அரசர் காலத்தில் பார்த்தீங்கன்னா பல்லவர் காலத்தில் புகழ்பெற்றது. மதுரையில் ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தின் பெயர் என்ன? மதுரையில் ஆசிரியர்களுக்கு நிலம் வழங்கினாங்க. அந்த நிலத்தின் பெயர் சாலபோகம் என்பதாகும். தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் நூலகத்தை அமைத்தவர் யார்?
அவர் இரண்டாம் சரபோஜி என்பது சரியான விடை. மெட்ராஸ் மாகாணத்தில் கல்வி தரத்தை ஆய்வு செய்ய சர் தாமஸ் மன்றோ எந்த ஆண்டு ஆணை பிறப்பித்தார்? மெட்ராஸ் மாகாணத்தில் கல்வி தரத்தை ஆய்வு செய்ய தாமஸ் மன்றோ ஆணை பிறப்பித்த ஆண்டு 1822 ஆண்டு. எந்த பட்டய சட்டம் இந்தியர்களின் கல்விக்காக ஆண்டுக்கு 1 லட்சம் ஒதுக்கீடு செய்தது? அது எந்த பட்டய சட்டம் பார்த்தீங்கன்னா 1813 ஆண்டு பட்டய சட்டமாகும். இந்தியாவில் ஆங்கில கல்வி சட்டத்தை நிறைவேற்றியவர் யார்? இந்தியாவில் ஆங்கில கல்வி சட்டத்தை நிறைவேற்றியவர் வில்லியம் பெண்டிங் பிரபு ஆவார். சாட்லர் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? சாட்லர் கல்விக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1917 ஆண்டாகும். அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம் RMSA எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்டது? எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் அனைவருக்கும் இடைநிலை கல்வி திட்டம்? அது 11வது 5 ஆண்டு திட்ட காலத்தில் செயல்படுத்தப்பட்டது. 2020 புதிய தேசிய கல்விக் கொள்கையின்படி கல்வி அமைப்பு முறை என்ன? கல்வி அமைப்பு முறை பார்த்தீங்கன்னா 5+3+3+4 என்பது தான் கல்வி அமைப்பு முறையாகும். முதல்ல பார்த்தீங்கன்னா 10+2+3ன்னு பார்த்துருப்போம். இப்போ 5+3+3+4 என்பது சரியான ஒன்று. விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யார்? விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் தர்மபாலர் ஆவார். பொறுத்துக, இதில் அப்படி பாருங்க, மதரசா என்பது என்ன கல்வி? மக்டப் என்பது என்ன? மதரசா பார்த்தீங்கன்னா உயர்கல்வி, மக்டப் என்பது ஆரம்ப கல்வியை குறிக்கும். இடைக்கால இந்தியாவில் நூலகங்களை பராமரித்தவர்களின் பெயர் என்ன? இடைக்கால இந்தியாவில் நூலகங்களை பராமரித்தவர்களின் பெயர்கள் பார்த்தீங்கன்னா குதாப் கானா என்று அழைக்கப்பட்டனர். ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா ஜெய்சிங் எதனை ஊக்குவித்தார்? ஜெய்ப்பூரை சேர்ந்த ராஜா ஜெய்சிங் ஊக்குவித்தது வானியலை. கிபி 1835 மெடிக்கல் காலேஜ் எங்கு தொடங்கப்பட்டது? மருத்துவக் கல்லூரி பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் 1835 தொடங்கப்பட்டது. தமிழகத்தில் நாயக்கர் ஆட்சி காலத்தில் கல்வி வளர்ச்சிக்கு உதவிய முறை எந்த முறை? தமிழகத்தில் நாயக்கர் ஆட்சி காலத்தில் கல்வி வளர்ச்சிக்கு உதவிய முறை திண்ணை பள்ளிகளாகும். கூற்று சார்லஸ் வுட் அறிக்கை இந்திய கல்வியின் மகா சாசனம் எனப்படுகிறது. காரணம் இது மாநில கல்வி முறையை உருவாக்கியது. இதில் கூற்று காரணம் இரண்டும் சரியான ஒன்று. இந்தியாவில் முதலில் 3 பல்கலைக்கழகங்கள் சென்னை, பம்பாய், கல்கத்தா எந்த ஆண்டு தொடங்கப்பட்டன? சென்னை, பம்பாய், கல்கத்தா பல்கலைக்கழகங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1857 ஆண்டாகும். இடைநிலை கல்விக்குழுவின் தலைவர் யார்? 1952-53 இடைநிலை கல்விக்குழுவின் தலைவராக இருந்தவர் டாக்டர் லக்ஷ்மணசுவாமி முதலியார் ஆவார். தமிழகத்தில் மதிய உணவு திட்டத்தை முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் முதலில் அறிமுகப்படுத்திய கட்சி பார்த்தீங்கன்னா நீதி கட்சி ஆகும். தமிழகத்தில் சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தியவர் யார்? தமிழகத்தில் சத்துணவு திட்டத்தை விரிவுபடுத்தியவர் எம்ஜிஆர். இதில் ப்ரீவியஸ் கேள்வி பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தவர் ஐயா காமராஜர் தான். அந்த திட்டத்தை விரிவுபடுத்தியவர் எம்ஜிஆர் அவர்கள். பண்டைய இந்தியாவில் ஆசிரியரை எவ்வாறு அழைத்தனர்? ஆசிரியரை பார்த்தீங்கன்னா குரு, உபாத்தியாயா, ஆச்சாரியா என்ற பெயரில் அழைத்தனர். எந்த சீன பயணி நாலந்தா பல்கலைக்கழகத்தில் தங்கி படித்தார்? அவர் யுவான் சுவாங் மற்றும் இச்சிங் ஆவார். பனாரஸில் சமஸ்கிருத கல்லூரியை நிறுவியவர் யார்? பனாரஸில் சமஸ்கிருத கல்லூரியை நிறுவியவர் ஜனார்தன் டங்கன் ஆவார். கல்கத்தா மதரசாவை நிறுவியவர் யார்? கல்கத்தாவில் ஒரு மதரசாவை நிறுவியவர் வாரன் ஹேஸ்டிங்ஸ். எந்த கமிஷன் பட்டப்படிப்பை 3 ஆண்டுகளாக மாற்ற பரிந்துரைத்தது? அது சாட்லர் குழு தான் பட்டப்படிப்பை 3 ஆண்டுகளாக மாற்ற பரிந்துரைத்தது. சமக்ர சிசா திட்டம் என்பது எவற்றின் இணைப்பு? சமக்ர சிசா இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா SSA மற்றும் RMCA திட்டத்தின் இணைப்பாகும். தஞ்சை பெரிய கோவிலின் சுவர்களில் உள்ள கல்வெட்டுக்கள் எதனை பற்றி சொல்கின்றன?
தஞ்சை பெரிய கோயிலின் சுவர்களில் உள்ள கல்வெட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நடனக்கலையை பற்றி சொல்கின்றன. மெட்ராஸ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? மெட்ராஸ் பல்கலைக்கழகம் 1857 செப்டம்பரில் தொடங்கப்பட்டது. பல்கலைக்கழகங்கள் சுயாட்சி பெற பரிந்துரைத்த கல்விக்குழு எது? அந்த கல்விக்குழு பார்த்திங்கன்னா ராதாகிருஷ்ணன் குழுவாகும். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் நலிந்த பிரிவினருக்கு எத்தனை சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது? அது பார்த்திங்கன்னா 25% இடஒதுக்கீடு. அந்த எந்த சட்டப்படின்னு பார்த்திங்கன்னா கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி. இந்தியாவின் முதல் பெண் ஆசிரியையாக கருதப்படுபவர் இவங்க. முக்கியமான கேள்வி. சாவித்திரிபாய் பூலே அவர்கள். அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு எந்த ஆண்டு? 1929ஆம் ஆண்டு அண்ணாமலை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. கல்வி என்பது மாநில பட்டியலில் இருந்து பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு? 1976ஆம் ஆண்டு. இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. எந்த சட்ட திருத்தத்தின் மூலம் கல்வி பொது பட்டியலுக்கு மாற்றப்பட்டது? அது 42வது சட்ட திருத்தத்தின்படி. எந்த சட்ட திருத்தம் கல்வியை அடிப்படை உரிமையாக மாற்றியது? அது 86வது சட்ட திருத்தம் தான் கல்வியை அடிப்படை உரிமையாக மாற்றியது. சரபோஜி மன்னர் எங்கு 8 தளங்கள் கொண்ட மினாரட்டை கட்டினார்? மினாரட் 8 தளங்கள் கொண்ட மினாரட்டை கட்டிய இடம் மனோரா என்ற இடத்திலாகும். பண்டைய இந்தியாவில் மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் முறைக்கு என்ன பெயர்? பண்டைய இந்தியாவில் மாணவர்களை தேர்ந்தெடுக்கும் முறைக்கு உபநயனம் என்று பெயர். இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் யார்? இந்தியாவின் முதல் கல்வி அமைச்சர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் அவர்கள். தேசிய கல்வி தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? தேசிய கல்வி தினம் நவம்பர் 11 அன்று அனுசரிக்கப்படுகிறது. கற்க கசடர கற்பவை இக்குறள் எதனை வலியுறுத்துகிறது? இது கல்வியின் சிறப்பை வலியுறுத்தும் குறளாகும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம 8th ஹிஸ்ட்ரியில் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி சார்ந்த 60 வினாக்கள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.